இந்த ஃபுட் எல்லாம் உங்க டாக் சாப்பிடக்கூடாது. உங்க டாக் சாப்பிடவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனியன், கார்லிக் இந்த ரெண்டுமே டாக்கு ரொம்பவே டாக்ஸிக்கானது. அதை உங்க டாக்கு கொடுக்கவே கூடாது. கார்லிக் இந்த மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியால சொல்லி நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு வெட்டினரி பெர்ஸ்பெக்டிவ் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்க போனா இது கம்ப்ளீட்லி ராங். You are totally wrong. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரியே கார்லிக் இஸ் வெரி பாய்சனஸ் டு டாக்ஸ். ஸோ அதை கன்சியூம் பண்ணக்கூடாது. அண்ட் ஏன் கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களா? பயப்பிடிச்சிட்டான். அவங்க கூட பரவாயில்ல, ஜீரோ நாலேஜ் ஆன் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் வெட்டினரி பொறுத்த வரைக்கும் எங்கேருந்தோ கூகுள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கண்டென்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் நீங்களுமா டாக்ஸ்க்கு இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. என்னென்ன ஃபுட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கார்லிக். அண்ட் ஒன் மோர் திங், இதை நான் கேட்கலீங்க, உங்கள் ஃபாலோவர்ஸ் உங்கள் வீடியோஸை பார்த்துட்டு தான் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுக்கு நான் கிளியராக பதில் கொடுக்கணுமா இல்லையா? ஃபேமிலியிலேருந்து வரனால இந்த கார்லிக்கில் இருந்து தயோசல்ஃபேட் அண்ட் ஆலிசின் ஒரு காம்பவுண்ட் நிறையா இருக்கனால இந்த கார்லிக்கை வந்து டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு டாக்ஸ்னு சொல்கிறாங்க. தயோசல்ஃபேட் வந்து லைக் அதிகமாக ஃபீட் பண்ணால் மட்டும்தான் ஹீமோலிட்டிக் அனிமியாங்கிற ஒரு டிஸார்டர் டாக்ஸுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் ஆனியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபீட் பண்ணவே கூடாது. ஆர்கானிக் கார்லிக் கொடுக்கறனால உங்கள் பெட்டோட இம்யூன் சிஸ்டம் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். அண்ட் இது சயின்டிஃபிக்லி ப்ரூவனும் ஆயிருக்கு. இந்த ஆர்கானிக் கார்லிக் உங்கள் பெட்டோட ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால இன் மாடரேஷன் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால் அவங்களோட லிவர் அண்ட் ஹார்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அவங்களோட இம்யூன் சிஸ்டம் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த கார்லிக்கில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் டைஜஷன். இந்த ஆர்கானிக் கார்லிக்கில் ஃப்ளீ ரெப்லண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி இந்த பாய்சனஸ் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து அவங்களோட கிட்னிஸ், லிவர், சைடு எஃபெக்ட்ஸ் லைக் நியூரலாஜிக்கல் டிஸார்டரோ ஒரு சீசரோ இந்த மாதிரி பிரச்சனையை பில்லு போட்டு வாங்காமல் நீங்கள் இந்த ஆர்கானிக் கார்லிக்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்ன பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே.